ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரம்யாவுக்கு சரியான பதிலடியை தான் கொடுத்து அனுப்புனாங்க அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் செஞ்சுருந்தார். அது மட்டும் இல்லாமல் விருந்தாலேயே நம்ம ரம்யாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பதிலடியை தான் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு அசிங்கத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா அமைதியை வீட்டுக்கு போக போகிறாங்க. ஏன்னா அவங்களுடைய காரும் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆகலை. இதனால் நான் நடந்தே போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்தியும் பார்த்திங்கன்னா, மேடம் இன்னும் ரொம்ப தூரம் போகணும், நான் வேணும்னா ட்ரா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே நக்கலாக பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் சொன்ன பதிலுக்கு எதுவுமே பேச முடியாமல் நிலைமையில் நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா கிளம்பி போகிறாங்க. இப்போது நம்ம செண்பகவல்லி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஐடியா கொடுக்குறாங்க. ஏன்னா செண்பகவல்லியுடைய மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா வேறொரு நினப்பு இருக்குது. கண்டிப்பாக இப்போது ஏன்டா சரவணா குத்துக்களாட்டம் நிற்கிற, போயிட்டு ரம்யாவை வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு வாடா அப்படின்ற மாதிரி நைஸாக சொல்லி விடுறாங்க. இதனால் நம்ம சரவணனும் பார்த்திங்கன்னா நல்ல விஷம் போட்டுக்கிட்டு, அதாவது நல்லவர் போல் ரம்யாவுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் கூட்டிகிட்டு போகிறேன், ஏன் வண்டியில் உட்காருங்க அப்படின்ற மாதிரி நம்ம சரவணன் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா சரவணனை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் செஞ்ச தப்பையும் சொல்லி காமிக்கிறாங்க. உண்மையிலே நம்ம சரவணனுக்கு முகமே இல்லை ரம்யா முகத்தை பார்த்து பேசுகிறதுக்கு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை இப்படி சின்ன பின்னமாக ஆகிறதுக்கு காரணமே, அடிப்படை காரணமே நீ தான். நீ மட்டும் மண்டபத்தில் ஒழுங்காக இருந்து, அதாவது உனக்கு பார்த்த பொண்ணு, அதாவது நம்ம அன்னத்தோடைய கழுத்தில் தாலி கட்டியிருந்தா யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா அண்ணமும் நீயும் கல்யாணம் பண்ணி இருந்துப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நானும் கார்த்தியும் சந்தோஷமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்துருப்போம். இதில் குட்டையை குழப்பி விட்டது நீ தான். உன்னுடைய சுயநலத்தினால தான் என்னுடைய வாழ்க்கையே வீணாக போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா சூப்பராக பாயிண்ட்டை சொல்லாங்க. இப்போ நம்ம சரவணனுக்கு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அவருடைய தப்பு சொல்லி காமிக்கும் போது நம்ம செஞ்சது தப்பு தான் அப்படின்ற மாதிரி நிலமையில இருக்கும்போது நம்ம சரவணனால் என்னத்தை பேச முடியும்? எதுவுமே பேசாமல் அமைதியாக வந்துடுறாங்க. இப்போ உடனடியாக பார்த்திங்கன்னா நம்ம ரம்யா அடுத்தடுத்த பிளானில் இறங்க போகிறாங்க, களத்தில் இறங்க போகிறாங்க. இப்போ இந்த வீட்டில் நடந்த பிரச்சனை எதுவுமே மாமாவுக்கு தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன் கார்த்திக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டு நம்ம செண்பகவல்லி என்ன பண்ணுவாங்க? எப்படியாவது என் வீட்டுக்காருக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும், அதுதான் முக்கிய காரணம்.